என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 3ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பற்றும் பற்றுறுதியும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நெகேமியா 2ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். பற்றும் பற்றுறுதியும். என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? நெகேமியா 2:3. இந்த நெகேமியா என்ற மனிதர் ஒரு முழுமையான மனிதர். எப்படியெனில் இவரிடம் கடவுட்பற்று, அதாவது பக்தி இருந்தது. பற்றுறுதியும், அதாவது விசுவாசமும் இருந்தது. நாட்டுப்பற்றும் இருந்தது. மக்கட்பற்றும், அதாவது மனிதர் மேல் பிரியம் இருந்தது. முதலாவது கடவுட்பற்று. நெகேமியா என்ற புத்தகம் 13 அதிகாரங்களை உடையது. இதில் நெகேமியா ஆங்காங்கே தேவனே என்று அழைத்து ஜெபிப்பதை பார்க்கிறோம். முதல் அதிகாரமே ஒரு நீண்ட ஜெபத்துடன் தொடங்குகின்றது. 1-2 இடங்களில் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தாலும் முழுக்க முழுக்க தன் மக்களுக்காகவே ஜெபிக்கிறார். மேலும் முதல் ஜெபத்தில் மனதுருக தன் முன்னோர் செய்த பாவங்களை அறிக்கை செய்வது குறிப்பிடத்தக்கது. பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கிறார். அவர் ஜெபம் தேவனை மனமுருகச் செய்யும் வகையில் இருக்கிறது. தேவன் செய்த வல்லமையான காரியங்களை நினைவு கூர்ந்து தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். இரண்டாவது நாட்டுப்பற்று. இவர் ஏலாம் என்றதோர் அயல் நாட்டிலே மன்னனின் அரண்மனையில் பணியாற்றுகிறார். தன் சொந்த நாடாகிய யூதாவிலிருந்து சிலர் வந்தபோது யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரிக்கிறார். எருசலேம் இடிபட்டு கிடப்பதை அறிந்தவுடன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி ஜெபிக்கிறார். நெகேமியா முதல் அதிகாரம் 4 முதல் 11ஆம் வசனம் முடிய. நம் மாநிலமான தமிழகமும் நம் நாடான இந்தியாவும் எத்தனை காரியங்களில் பாழ்பட்டு கிடக்கின்றன. உண்மையில் அதை நினைத்து அழுது ஜெபிக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். சாலை விதிகளை மீறுவது முதல் பாலியல் வன்முறை வரை தரவரிசையில் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். நாம் தனித்தும் இணைந்தும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உள்ளன. மூன்றாவது மக்கட்பற்று. நெகேமியா ஒரு நேர்மையான தன்னலமற்ற அதிகாரி. வறுமையால் வாடும் யூதர்கள் அவரிடம் வந்து கடன் கொடுமை, அடிமைத்தனம் போன்ற தங்களை வருத்தும் காரியங்களை குறித்து முறையிடுகின்றனர். அதை கேட்டு பிரபுக்கள் மீது நெகேமியா கோபம் கொள்கிறார். ஆலோசனை பண்ணுகிறார். பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொள்கிறார். நிலைமையை திருத்தும் வகையில் தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் தேவனை நேசிக்கிறவன் மனிதரை நேசிக்காமல் இருக்க முடியாது என்பதை நிரூபிக்கிறார். நமக்காகவே உபவாசித்து ஜெபித்து கொண்டிருப்பது மெய்பக்தி இல்லை. நமக்காகவே உபவாசித்து ஜெபித்து கொண்டிருப்பது மெய்பக்தி இல்லை. ஜெபம். அப்பா பிதாவே, நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு என்பதை உணர்கிறேன். நான் செய்ய வேண்டியது என்ன என்றும் உணர்த்தும். ஆமேன்.